Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 month நமக்கு சாலிடா 1 month நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்கு. இந்த 1 month நம்ம எப்படி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து முழுக்க பேச போறோம். ஸோ இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இல்ல நீங்க வந்து நீட் பேஸ்ட் எதனா ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ஜேஇ பேஸ்ட் இல்ல சியூஇடி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்மட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செம்ம ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த 1 month பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நீங்க எப்படி போனா நீங்க ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்டை பத்தியும் நம்ம வந்து ஒரு காமனான டேர்ம்ஸ் எடுத்து நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ். ஸோ இந்த சஜஷன்ஸை வச்சு நீங்க மாடிஃபை பண்ணாலும் நல்லதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் ஏர்லி. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டார்ட் ஏர்லினா நீங்க விடிய காலையில எழுந்திருச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு ரொம்ப லேட்டா நீங்க எழுந்திருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. டே பை டே போக போக அதை 5 மணிக்கா மாத்திடுங்க. ஏன்னா இந்த காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். நீங்க வந்து ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த 7ல இருந்து அந்த 5 அந்த 2 மணி நேரம் நீங்க குறைச்சிக்கிறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் நிறையவே இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க, எனக்கு டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? நீங்க ரொம்ப நேரம் தூங்குறீங்க. அப்போ டைம் அதிகமாகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருக்கணும். ஸோ காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு ஐடென்டிஃபை த டாபிக். எந்த டாபிக் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு கிரியேட் அ ஸ்டடி பிளான். அடுத்து பாத்தீங்கன்னா கேதர் யுவர் ரிசோர்சஸ். உங்களுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் டெக்ஸ்ட் புக். ஸோ ஸ்டார்ட் ஏர்லின்றதுக்கு இந்த ஒரு மேரத்தான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேரத்தானுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நாள்ல என்னால மேரத்தான்ல ஜெயிக்க முடியுமா? நாளைக்கு மேரத்தான், நான் நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு நான் மேரத்தானுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ மேரத்தான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரியே தான் நீங்க போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதுக்கு நேரங்கள் அதிகமாகும். ஸோ அதனால ஸ்டார்ட் ஏர்லி, சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 1 month நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து சூப்பரான ஸ்கோர் எடுக்க முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் கிரியேட் ஸ்டடி பிளான். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டு மேனர் இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஜேர்னலிசம் பண்ற அளவுக்கு நமக்கு இன்னும் டைம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ கிரியேட் அ ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் எப்படி கிரியேட் பண்ணணும், விச் வில் பி தி எஃபெக்டிவ் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டாபிக் இல்ல அந்த சப்ஜெக்ட் இல்ல அந்த சாப்டருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்றத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 minutes கொடுக்குறேன், 1 hour கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாராலையுமே 1 hourல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால உங்களுக்கு டைம் என்ன எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஐடென்டிஃபை த டாபிக், எஸ்டிமேட் டைம். ஸோ நேரத்தை நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. ஃபாலோட் பை ஸ்கெடியூல் இன் டைம். ஸோ ஸ்கெடியூல் பண்ணுங்க, அதாவது கிரியேட் அ ஸ்டடி பிளான். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் நீங்க கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி ரியலிஸ்டிக் அபவுட் டைம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த 4வது ரொம்ப முக்கியம், பி ரியலிஸ்டிக். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்தோ இல்லை இன்னொருத்தங்களை பார்த்தோ அவங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்க இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால கோப்பப் பண்ண முடியாது. அதுதான் எஸ்டிமேட் டைம் அப்படின்றது இங்கேயே சொல்லியிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். பி ரியலிஸ்டிக் அபவுட் டைம். ஸோ ஒரு டாபிக் வந்து உங்களால் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் 10 நிமிஷம் கொடுக்கணும். ஒரு 20 நிமிஷம் படிக்க வேண்டிய டாபிக் நீங்க 20 நிமிஷம் ஒரு டாபிக் எடுத்து படிக்க போறீங்க, அது அவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு ஆகணும், உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த இடத்துல நான் 10 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படி நீங்க
பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. அதனால ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்து உங்களால் படிக்க முடியாது. ஸோ பி ரியலிஸ்டிக் அபவுட் யுவர் டைம். ஸோ ஸ்கெடியூல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பி ஃப்ளெக்சிபிள் டு அட்ஜஸ்ட் ஸ்டடி பிளான். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வி கேனாட் ப்ரெடிக்ட் இல்லையா? திடீர்னு வந்து வீட்டில் நாளைக்கு வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, இல்லை எதனா ஒரு டெத் இருக்கும், இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை கோவிலுக்கு போகணும், தெர் வில் பி சம்திங். நம்ம ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி போகுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? வி கேனாட் ப்ரிடிக்ட். ஸோ அந்த இடத்துல ஹவு வி கேன் மேனேஜ் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு டேவே ஸ்கிப் ஆகுது, இல்லை ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் பி சில். அது ஸ்கிப் பண்ணுறது இல்லை, அந்த இடத்துல யூ கேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஐயோ எனக்கு இந்த 2 மணி நேரம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அந்த அரை மணி நேரம் தான் வீணாக போகும். ஸோ அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது, பி ஃப்ளெக்சிபிள் டு அட்ஜஸ்ட் ஸ்டடி பிளான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, while ஸ்கெடியூலிங் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கலாம், ஆனால் உங்கள் பிரெயின் நீங்கள் சொல்கிறத கேட்காது. அடுத்து ரைட் ரிசோர்சஸ். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், டெக்ஸ்ட் புக் வந்து மேண்டேட்ரி, ஃபாலோடு பை ப்ராக்டிஸ் சாம்பிள் பேப்பர். சாம்பிள் பேப்பரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரைட், வாட் எவர் நமக்கு மிட்டம் நடந்திருக்கலாம், குவார்டர்லி நடந்திருக்கலாம், ஆஃபர்லி நடந்திருக்கலாம், ப்ரீ போர்டு நடந்திருக்கலாம், ரிவிஷன் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் டே சாம்பிள் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்க, போர்ட் பேப்பர் சால்வ் பண்ணுங்க, பப்ளிக் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. இன்டர்நெட்டில் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஈவன் நம்மளுமே பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் பேப்பர் புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் அவர் சேனல். ஸோ ட்விட்டர். ஸோ உங்களுக்கு வந்து எதனா கான்செப்ஷுவல் பேஸ்ட் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு நம்ம சேனல் நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம், டாப் டு பாட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ் we have uploaded each and every concepts. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ராப்ளம்ஸோ இல்லை கான்செப்டை படிக்கிறதோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸில். ஸோ சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ராப்ளமில் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 11க்கும் இருக்குது, 10க்கும் இருக்குது, 12க்கும் இருக்குது, ஸ்டேட் போர்டுக்கும் இருக்கும், சிபிஎஸ்சிக்கும் இருக்குது, நீட்டுக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட், அடுத்து ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப கிரேசியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரீட் த டெக்ஸ்ட் புக் கேர்ஃபுல்லி. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஸ்கிப் பண்ணி வேற மெட்டீரியலுக்கு போனீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஸோ ரீட் டெக்ஸ்ட் புக் கேர்ஃபுல்லி. அதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டயக்ராம்ஸ் எதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஏரோ மார்க் முக்கியம், அதில் வந்து பார்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறது முக்கியம். இதெல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா 1/2 மார்க் 1 மார்க்குன்னு சொல்லிட்டு மார்க் போயிட்டே இருக்கும் ஃபிசிக்ஸில் எல்லாம். ஈவன் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் நமக்கு இல்லையா, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். ஸோ டயக்ராம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபாலோட் பை ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு டூ தட் இல்லையா? வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வி யூஸ் டு எக்ஸ்பிளைன். நான் அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு அடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் யூ லேர்ன் மோர் இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பேக்கிங் கேக். இப்போ நமக்கு வந்து கேக்கு வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, கேக் பேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் நீட் என்ன, ஸ்டவ் தேவைப்படக்கூடிய அந்த ப்ராப்பர் ப்ரொப்போசிஷனில் இன்க்ரீடியன்ஸ் தேவை. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சரி தெரியணும், பேசிக் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கேக்கை பேக் பண்ண முடியும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா மக்கப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சந்தோஷம். ஆனால் கான்செப்ட் தெரியாமல் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஸோ கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கான்செப்ட் முக்கியம். நம்ம சேனலில் தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ப்ராக்டிஸ்
ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஈஸி கொஸ்டின்ஸ். ஈஸியான கேள்வியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்ததுமே ஒரு ஹை லெவல் கொஸ்டின்ஸை தான் நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து தோல்வி தான். அப்போ என்ன ஆகிடுவோம், நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவர் பிரெயின் வில் நாட் ட்ரை டு கான்சென்ட்ரேட். அப்போ எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நம்ம கேள்வியை சூஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளான கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிள் கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக் மிஸ்டேக்ஸ், சில். மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். மிஸ்டேக்கே பண்ணலைன்னா கற்றுக்கவே முடியாது. தப்பு பண்ணுங்க, கற்றுக்கோங்க. யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட், ரிவ்யூ மிஸ்டேக்ஸ். ஸோ ரெண்டாவது பண்ணிட்டோமேனு அடுத்த ப்ராப்ளமுக்கு நம்ம மூவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ப்ராப்ளமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஸோ ரிவ்யூ மிஸ்டேக்ஸ் அது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து, இட் டேக்ஸ் டைம். டைம் கண்டிப்பாக எடுக்கும், இதில் டவுட்டே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டைம். 1 month இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் சாலிடாக யூ ஹாவ் டைம் டு ப்ராக்டிஸ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ டேக் யுவர் டைம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோன்ட் கெட் லைக் அதை விட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரியில் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. யூ கேன், உங்களால் முடியும். ஸோ பி ஹோப். ஸோ ஹாவ் அ ஹோப். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். இல்லை, யாருமே பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. மிஸ்டேக்ஸ் பண்ண தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். கரெக்டாக? ஸோ தாமஸ் ஆல்வா ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். 1001 பல்ப், 1000 மிஸ்டேக்ஸ். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் யூ கேன் சக்சீட். ஸோ மிஸ்டேக் பண்ணுறதை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டாம். பட் அட் த சேம் டைம் ஹோப்பையும் விட்டுற வேண்டாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.